அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 2 பகுதி 14 பரம்பொருள் தெளிவு. ஆத்மாத்வத்தை பற்றிய ஜடாபரதர் கூறியது மன்னர் கேட்டார். மகானே, நான் இந்த சம்சாரத்தில் எது உயர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கபில மகாமுனிவரிடம் புறப்பட்டேன். தற்பொழுது தாங்கள் சந்தித்தமையால் எனது மனம் தங்களை நாடுகிறது. கபில மகாமுனிவர் மகாவிஷ்ணு அம்சமானவர். இப்போது நான் தங்களை கபில முனிவராக என்று நினைக்கின்றேன். அதனால் அடியேனுக்கு எது உயர்ந்ததோ அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றார். அரசரே, நீ உயர்ந்த பொருளை பற்றி என்ன கேட்கின்றாய்? அல்லது பரந்தாமனை பற்றி கேட்கிறாயா? பரந்தாமன் என்பதும் ஒன்றல்ல. ஒரு மனிதன் தனது இஷ்ட தேவதைகளை ஆராதித்து பணம் முதலிய தனது தேவைகளை கேட்டு பெறுகிறானோ அந்த செல்வம் பேரானது சிரேசியது எனப்படும். அதே போல சந்தானத்தை விரும்புகின்றவன் அதை அடைவதும் சிரேசியதன். தவம் செய்து ஸ்வர்க்கத்தை அடைய விரும்புகிறவனுக்கு அதுவே சிரேசியது ஆகும். ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்று கூடுதல் மேலான சிரேசேவாகும். இவ்வாறு 7 சிரேரயது முக்கியமானவை. இவற்றுக்கு உட்பிரிவுகளான சிரேசகு 1. இவை யாவும் பரமாத்மர்த்தங்கள் அல்ல. உதாரணமாக பணம் பரமாத்மாத்தால் அதை தர்ம செயல்களுக்காகவும் கர்மங்களுக்காகவும் செலவு செய்வார்கள் அல்லவா? அப்படி செய்வதால் அது பரமாத்மாக ஆகமாட்டாது. இதனால் வரும் தர்ம காமங்களும் அழியக்கூடியவை. காரியங்கள் யாவும் காரணங்களுக்கு பரமாத்மாவானாலும் யாவற்றிற்கும் அவை நிலையானது ஆகமையால் அவை பரமாத்மாவாகாது இருக்கு. யசூர் சாமவேத கூறும் யாகங்கள் முறைப்படி செய்வதும் பரமாத்மாவல்ல. மண்ணால் செய்யப்படும் குடம் முதலிய மண்பாண்ட பொருள்கள் அழிவதை போல நாசப்படத்தக்க சமைத்து நெய் தர்பை முதலியவற்றால் செய்யப்படும் யாகாதி கர்மமும் நாசப்படத்தக்கது. பரமாத்மம் என்பதும் நாசப்படாதது. யாதொரு பயனும் விரும்பும்போது செய்கின்ற யாகங்கள் மோட்சத்திற்கு ஆதாரமானவை. அதனால் அவை பயனை கொடுத்தவுடன் அழிவதால் அது பரமாத்மா அல்ல. தியானம் போன்றவை அவஸ்தே பேதங்களை அடைவதாலும் கணம் தோறும் மாறுபாடு அடைவதாலும் எதுவும் பரமாத்மாவன்று. பரமாத்மாவோடு ஆத்ம ஐக்கியமாகின்ற யோகமும் பரமாத்மமும் அல்ல. அது ஏன் பொய்யாகின்றது என்றால், ஒரு பொருள் மற்றொரு பொருளாக ஆக மாட்டாது. அதனால் ஜீவாத்மா பரமாத்மாவாக முடியாது. பரமாத்மம் என்பது தேகத்தை போலே ஒரு பொருளாக இல்லாமல் ஒரு பொருளாயும் ஞானத்தினால் எங்கும் வியாபிக்க கூடியதாகவும் நிர்மலமானதாகவும் குணசம்பந்தமில்லாததாகவும் கிருதிக்கு வேறுபட்டதாகவும் எதனாலும் அழிக்கப்படாததாகவும் தோஷங்கள் இல்லாததாகவும் தேகாதிகளுக்கு அதிபதியாகவும் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதுவே மேலான ஞான வடிவாய் எது உண்டோ அந்த ஞானஸ்வரூபம்தான் பரமாத்மம் ஆகும் என்றார் ஜடபரதர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.